வணக்கம். அரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சரிசியும் 2 ஸ்பூன் துவரம்பருப்பும் எடுத்துருக்கேம்மா. அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக கழுவி ஈரம் போக தண்ணி ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணுமா. 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்து இதை பல்ஸ் மோடில் போட்டு நுணுக்கின்னு வந்துடணுமா. 4 திருப்புனா போதும். இந்த மாதிரி ரவை மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நொய்யாக்கிடாது, ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். தேவையான எண்ணெயை போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்கம்மா. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அது வதங்கட்டும். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். குண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அந்த மிளகாயை கொஞ்சம் நசுக்கி விட்டு போடுங்க, அப்போ தான் காரம் இறங்கும். பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கணுமா. நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி நொய்யையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. இந்த அரிசி நொய்யும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்குங்கம்மா. இது மாதிரி செய்யறதுனால இந்த அரிசி பிசு பிசுன்னு ஒட்டாதான் நல்லா இருக்குமா. அதுக்கு தான் இப்படி செய்கிறது. நல்லா கலந்து கொடுத்து வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சேம்மா. எனக்கு கொஞ்சம் குழவாக வேணுன்றதுனால நான் 4 டம்ளர் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒத்தையே பொலன்னு வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை குறைச்சிக்குங்கம்மா. குக்கரில் வைக்கிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி வச்சா போதுமா. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணுமா. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுமா. இந்த உப்புமா இந்த பெருங்காய மணமும் காஞ்ச மிளகாய் மணமும் செம்மையாக இருந்ததுமா. அதை விட இந்த தேங்காய் துருவல் சேர்த்தது ரொம்ப அதிக சுவையை கொடுத்ததுமா. இன்னும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஜோராக இருக்குமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுமா. நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவிலே வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா. ஜோரான வாசனமாக அவ்வளோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்கம்மா. மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சொலையாக இருந்ததுமா. அந்த உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைடிஷாக நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி செய்யலாம், இல்லை வேர்க்கடலை சட்னி செய்யலாம், சாம்பார் செய்யலாம், குருமா கூட வச்சு சாப்பிட்லாமா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வெறும் மாங்காய் ஊறுகாய், நாங்கள் எங்கள் வீட்டில் செய்த மாங்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டோமா. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மாங்காய் ஊறுகாவும் நாங்கள் எங்கள் வீட்டிலே செய்ததுமா. இன்றைக்கு மதிய உணவு எங்களுக்கு இதுதாம்மா. ஒரு மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு அது ஒரு துண்டும், மாங்காய் ஊறுகாய் எங்கள் வீட்டில் போட்ட மாங்காய் ஊறுகாய்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் ஒரு 2 துண்டு இந்த நொய் உப்புமா ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில் இன்றைக்கி மதிய உணவு முடிஞ்சதுமா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.